சின்ன மருமகள் அடுத்து வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி தமிழ்ச்செல்வியோட பிறந்தநாள் வந்து வந்துருச்சு. அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, பாட்டி வந்து வீட்ல அவ்ளோ செலிப்ரேஷன் வந்து பண்ணி வச்சிருப்பாங்க. பலூன்லாம் வச்சு டெக்கரேஷன்லாம் பண்ணி, கேக்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க. ஆனா பார்த்தீங்க அப்படின்னா, சேதுபதியோட சித்தி வந்து அந்த கேக்கெல்லாம் கீழ தள்ளிவிட்டு, "நம்ம உயிருக்கு போராடிட்டு இருந்தோம். நம்ம சாகறதுக்கு கிடந்தோம். அதுக்கு காரணமே இவ தான். இவளுக்கு நீங்க பிறந்தநாள் கொண்டாடணுமா? ஒரு மண்ணும் வேணாம்." அப்படின்னு சொல்லிட்டு கேக்கெல்லாம் தள்ளிவிட்டு இது பண்ணிருவாங்க. இதனால பிறந்தநாள் செலிப்ரேஷனே ரொம்ப மோசமாயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்ச்செல்வியோட தங்கச்சி வந்து சேதுபதி கிட்ட போயிட்டு, "நீங்க வந்து முன்னாடி வந்து அக்காவோட பிறந்த நாள எப்படியெல்லாம் கொண்டாடிருக்கீங்க மாமா. ஆனா இப்ப விஷ் கூட பண்ண மாட்டீங்க. கேட்டா ஞாபகமே இல்லன்னு சொல்றீங்க. நீங்க கண்டிப்பா இன்னைக்குள்ள ஏதாவது ஒரு பரிசு அக்காக்கு குடுத்தே ஆவீங்க." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "நீ தேவையில்லாம வந்து மனக்கணக்கு போட்டுட்டு இருக்காத. நான்லாம் எதுவும் குடுக்க மாட்டேன். நீ தேவையில்லாம ஆசைய வளர்த்துக்காத. இங்கேருந்து போன்னு" சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியோட தங்கச்சிகிட்ட சேதுபதி சொல்லுவாங்க. ஸோ சேதுபதி வந்து தமிழ்ச்செல்வியோட பிறந்த நாள கொண்டாடுறாரா? இல்ல அட்லீஸ்ட் விஷ் பண்ணி பரிசாவது குடுக்குறாரா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.